காந்தியமான அடுக்குமொழி கூர்மையான பேச்சிற்கு சொந்தக்காரர் இல்லை. ஆனால் செயல் திறன் மட்டுமே கொண்ட இந்த புண்ணியவான் முன்னாள் பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் நேற்று இரவு இயற்கை எழுதினார். சார்ந்தவர்கள் இங்கே கலந்து கொண்டு உள்ளனர். அனைத்து கட்சியின் சார்பாக ஒவ்வொருவராக அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி தங்களது அன்பை வெளிப்படுத்துமாறு காங்கிரஸ் பெரிய சார்பாக கேட்டுக்கொள்கிறார். பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக இந்தியாவின் பிரதமராக இருந்தவர். அவர் செஞ்ச சாதனைகளை சில குறிப்பிட்டு சொல்லணும்னு பார்த்தோம்னா, இன்னைக்கு கிராமப்புற மக்களை மேம்படுத்தக்கூடிய திட்டமாக இருக்கக்கூடிய 100வது கால திட்டத்திற்கு முன்னோடியே நமது முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் தான் அவர்கள். அதே போல தகவல் உரிமை சட்டம் இன்னைக்கு பல்வேறு நிர்வாகம் நடைபெறக்கூடிய முறைகேடுகளை ஊழல்களை அம்பலப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்ட இந்த சட்டம் தகவல் உரிமை சட்டமாகும். இந்த சட்டத்தினால இன்னைக்கு நாட்டில் நடக்கிற பல்வேறு முறைகேடுகள் வெளிவந்திருக்கு. இதுக்கு முன்னோடியாக இருந்தவர் நமது முன்னாள் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள். அதே போல பொருளாதார இந்தியா மிகவும் பலவீனமான நிலையில் இருந்த போது இவர் பிரதமராக பதவியேற்று பல்வேறு நிர்வாகத்தில் பல்வேறு சீர்களை சரி செய்து இந்தியா வளர்ச்சிக்கு மிகவும் முன்னோடியாக இந்தியா முன்னேறிய நாடாக வளர்ந்ததற்கு ஒரு மூல காரணமாக இருந்தவர். அவரது மறைவு, அவரது 92வது வயது அவருக்கு மறந்திருக்கிறார். பழுத்த அரசியல்வாதி. அவர் பல்வேறு பிரதமர்களை தன் வாழ்நாளில் கண்டவர். அவரது இழப்பு என்பது நமது இந்திய திருநாட்டின் மிகப்பெரிய இழப்பாகும். அவரது மறைவுக்கு எங்களது மக்கள் நீதி மையம் தலைவர் நம்மவர் கமலஹாசன் அவர்கள் சார்பாக ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறோம்.